உங்க இருதயங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும். பாருங்க, அநேக விதமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்துட்டு இருக்கோம். அநேக விதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நின்று தவித்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆனா அநேக பேருக்கு இருக்கிற ஒரு பயமான காரியம், தீமை வந்துடுமோ, தீமைக்குள்ள நான் நடந்துருவனோ, தீமையா என் வாழ்க்கை போயிடுமோ, என் வாழ்க்கையில ஒரு உறுதி இருக்காதா, ஒரு நம்பிக்கை இருக்காதா. ஏன்னா நம்ம பார்க்கிற சூழ்நிலைகள், நம்ம வாழ்கிற வாழ்க்கையில அநேக தீமைகள் நமக்கு நேரம் உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆனால் பரிசுத்தமான வசனம் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவன் அழகாய் நமக்கு பேசியிருக்கிற ஒரு வார்த்தையை பாருங்க. இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 54வது அதிகாரத்துல வசனம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க. ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. நீ தீமைக்கு தூரமாவாய். வசனம் அழகாய் நமக்கு சொல்லுதுங்க. ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை மாற்றி போடக்கூடிய விதத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்ய ஆசைப்படுறார் பாருங்களேன். ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. நீதியில சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வசனம் அழகா சொல்லுதுங்க. நீதியில நீங்க சிறப்பட்டு இருப்பீங்க, கொடுமைக்கு நீங்க தூரமா இருப்பீங்க, அது மட்டும் இல்லாம பயம் இல்லாம இருப்பீங்க, நீங்க திகிலுக்கு தூரமா இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனையில நான் விழுந்து போயிடுவேன்னு பயந்துட்டு இருக்கீங்களா? அந்த பயத்துக்கு உன்னை கத்த தூரமா காப்பாத்துறோம் சொல்லுகிறான். ஐயோ, இந்த திகிலுனால என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நன்மை இழந்துடும் நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த பயமும் திகிலுக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரத்துல கத்தரவனை வெளியே கொண்டு வர போறார். நன்றி இயேசுவன் சொல்லுங்க பார்க்கலாம். பயப்படாம இருங்க தேவ பிள்ளைகள். ஒருவேளை குடும்பத்தை குறிச்சு திகிலா இருக்கிறீங்களா? என்னால இந்த பிரச்சனை வந்துடுச்சு, என்னால இந்த பிரிவினை வந்துடுச்சு, என்னால இந்த போராட்டம் வந்துடுச்சு, ஒரு மாதிரி இருதயத்துல ஒரு மன பதட்டத்தோடு நீங்க நிக்கிறீங்களா? அழகாய் கர்த்தருடைய வசனம் நமக்கு பேசுதுங்க. நீ திகிலுக்கு தூரமாவாய். வந்திருக்கிற வியாதியினால என்ன நடக்க போகுது பயந்துட்டு இருக்கிறீங்களா? உங்களோட நடக்க முடியாம பலன் இல்லாம ஒரு மாதிரி தீமையை பார்த்துட்டு இருக்கீங்களா? கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? வசனம் பேசுதுங்க. ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 14 பிரகாரமா கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போறாரு. பயத்துக்கு தூரமா வெளியே கொண்டு வர போறார். நீ திகிலுக்கு தூரமாவாய் தேவ பிள்ளையே. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற உங்களை தீமையில விழுந்து போகாதபடி கர்த்தரால் காப்பாற்ற முடியும். பிசாசு கொண்டு வந்திருக்கிற வலி வியாதிய கர்த்தர் முற்றிலுமா அறுத்து போட அவரால் முடியும். நீங்க விசுவாசிங்க. தேவனுக்கு நேரத்தை கொடுங்க. முடிஞ்சு போன காரியங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. இருக்கிற பலவீனங்களை நினைச்சு எதிர்காலத்துல நீங்க நம்பிக்கை இழந்து போகாதீங்க. நீ தூரமாவாய் தேவ பிள்ளைகளே. இந்த உலக நெருக்கடியில வருகிற பிரச்சனைக்கு நீ தூரமாவாய். வாழ்க்கையில வருகிற போராட்டங்களுக்கு நீ தூரமாவாய். உன் குடும்பத்துல உன்னுடைய கணவன் மனைவிக்கு வந்திருக்கிற வியாதியிலிருந்து நீ தூரமா வருவ. இயேசு நாமத்தால ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ தூரமாக்கப்படுவாய். பிசாசு கொண்டு வருகிற எல்லா பிரச்சனையிலிருந்து உனக்கு கர்த்தர் தூரமா நிறுத்த போகிறார் தேவ பிள்ளைகளே. பயப்படாம இருங்க, கலங்காம இருங்க. ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 14 பிரகாரமா கண்களை மூடி இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். மனதார நம்ம ஜெபிக்கலாமா? உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா வலிகளையும் கர்த்தர் மாற்றி போட போகிறார். உங்க சரீரத்தின் மேல கைகளை வைத்துக் கொள்ளுங்க பார்க்கலாம். வலியோடு இருக்கிற அவயங்களை தொடுங்க, பலவீனமா இருக்கிற சூழ்நிலைகளை தொடுங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்துல நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசாயா 54வது அதிகாரம் வசனம் 14 நாம் பேசுறோம் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க ஆபத்துக்கு தூரமா வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுங்க. இந்த திகிலுக்கு தூரமா வரக்கூடிய ஒரு பாதுகாப்பு உண்டு பண்ணுங்க. இந்த வியாதிக்கு தூரமா வரக்கூடிய சுகத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்கப்பா. பயப்படாத மகனே. ஓ ராக்கோலா அதோட அறிவாளா விசுவாசத்தோட புறப்பட்டு போங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பாதைகள் திகிலோடு முடிவதல்ல, நன்மையாகவே முடியும் கர்த்தர் சொல்லுகிறார். நாளைய தினத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன். உனக்கு நேரம் இருக்கிற சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட போதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவே, சுகம் உண்டாகட்டும் அப்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இருதயத்தில் இருக்கிற வலிகள், வயிற்று பகுதியில் இருக்கிற வலிகள், கண்கள் இருக்கிற குறைகள் இயேசு நாமத்தால் இப்போது சுகமா மாறட்டும் அப்பா. உங்க கிருபையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.